ஒரு நிமிஷம் கேளுங்க. சைக்காலஜிஸ்ட் அவர்ட்ட பேசிட்டு இருந்தேங்க. அவர் நான் கேள்வி கேட்டேன் என்னன்னா, "ஏங்க அந்த தலைய குனிஞ்சா மாரி இருந்தா, மூளைக்கு நாம சோகமா இருக்கோம்னு ஒரு சிக்னல் போகுது. அப்படியே நெஞ்ச நிமித்துனோம்னா, அது சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு?" கேட்டப்ப, அவர் "அ நிஜம்தாங்க அது. நீங்க சோகமா இருக்கிற நேரத்தில பாருங்க, தலைய குனிவீங்க, தரைய பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால உடம்பு அப்படி வளைஞ்ச மாரி நீங்க கீழ இருப்பீங்க. அதே ஒரு உணர்வு வந்ததுன்னா, நீங்க நெஞ்ச நிமித்தி மேல பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல ஒரு உற்சாகம் வரும். நல்ல தீர்க்கமா முடிவெடுக்கிற ஒரு திறனும் வரும். மூளைக்கு சிக்னல் போகும். என்னன்னா, இவன் உற்சாகமா இருக்கான் அப்படின்ட்டு அதுவுமே சாந்தம் அடையும் அப்படின்னு சொன்னாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. அப்ப நான் அவர்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். என்னன்னா, ஏங்க நெறைய நேரம் இந்த வண்டி ஓட்டுறத தவிர நாம எல்லாருமே மொபைல பார்த்த மாரி குனிஞ்ச மாரி தானங்க இருக்கோம். அப்ப அதே மாரி சிக்னல் தான் மூளைக்கும் போகுமா அப்படின்னு அவர்ட்ட கேட்டப்ப, கட்டாயமா அதுதாங்க ஆகும் அப்படின்னாரு. ஒரே ஷாக்கிங்கா இருந்தது. என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, அவர் சொன்னார் 2 விதமான பாதிப்பு நமக்கு கிடைக்குங்க. ஒண்ணு மனசளவுல. அது எப்படின்னா, அது நாம சோகமா இருக்கோங்கிற ஒரு சிக்னல் மூளைக்கு போயிட்டே இருந்து, நமக்கு அந்த உற்சாக உணர்வு ரொம்ப குறையும். நாம என்ன செய்றோம், ஆஃபீஸ் போற நேரத்தில, ஆஃபீஸ்ல சிஸ்டம் கம்ப்யூட்டர பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது கேப் கிடைக்கிற நேரத்தில மொபைல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்ல பிரேக் கிடைச்சதுன்னா, ஏதாவது விட்ட சீரியல பார்க்குறோம். இப்படி தலைய குனிஞ்ச மாரி இருக்கிறப்போ, நம்ம மனசுக்கு ஒரு சோக உணர்வு மூளைக்கு போயிட்டே இருக்குமாம். இவன் சோகமா இருக்கான்ட்டு. அதனால தான் நெஞ்ச நிமித்தி நீங்க எப்பவுமே இருக்கணும். சரி மொபைலே பார்க்குறேன்னா கூட இப்படி மேல வச்ச மாரி பாருங்க அப்படின்னு ஒரு சஜஷன் குடுத்தாரு. 2வதா அவர் சொன்ன காரணம் தலை ஒரு 5 கிலோ எடைன்னு வச்சுக்கங்களேன். கழுத்துக்கு மேல இருக்கு. நீங்க குனிஞ்ச நிலைமையில இருந்தீங்கன்னா, அதுவே 20லேருந்து 25 கிலோவா அது எடை மாறும் அப்டின்னாரு. அது எப்டின்னா, ஒரு வெயிட்ட தூக்கி கழுத்திலே வச்சுட்டு இருக்கிற மாரியான ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதனால தான் நெறைய நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கழுத்து ஸ்ட்ரெயின் ஆயி, இங்க ஒரு வலி அதுவே கைக்கு அந்த ஷாக் அடிக்கிற மாரி ஒரு ஃபீலிங் நம்ம கையில வந்துகிட்டே இருக்கும். அது ஸ்பாண்டிலாசிஸ் அப்டின்றாங்க. அது ஏன்னா C4, C5ல பிரச்சனைகள் வரும். முதுகு தண்டுல குனிஞ்சே இருக்கிறனாலன்ட்டு. அதனால தயவுசெய்து இந்த மொபைல கொஞ்சம் தூரம் வச்சுக்கிட்டு, அட்லீஸ்ட் தீபாவளிலாம் வருது. அந்த நேரத்திலயாவது நம்ம உறவுகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முயற்சி செய்யலாமே. அதுக்கும் மொபைல் வேணுங்கிறீங்களா? ஆனா அது காதுல தானே வைக்கிறீங்க. காதுல இருந்து கொஞ்சம் தூரம் வச்சுக்கங்க. நெறைய ரேடியேஷன் வருதுன்னு சொல்றாங்க. பார்த்துக்கங்க உங்க உடல. தேங்க் யூ சோ மச். பாய் பாய்.